மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். விஜயின் வருகைக்கு பிறகு நாம் தமிழருடைய இந்த 8% இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பொதுவெளி விமர்சிக்கிறாங்க. அது குறித்து உங்களோட பார்வை என்ன? இல்லை, விஜயை ஊடகங்கள் தான் அதிகப்படியாக ஊதி பறிச்சாக்கி அவரை காப்பாற்றி கொண்டு இருக்கு. இப்போ விஜய் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பேசாரோ அதே அளவுக்கு ஊடகங்கள் விஜயை பேசணும் அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். விஜயை திட்டமிட்டு ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசி அதை கருத்து கணிப்புன்னு சொல்லி அதை ஊதி பெருசாக்குறாங்க. இதே போல் ஐயா கமலஹாசன் வந்தாங்க 2018 ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவர் தமிழ்நாட்டு அரசில் போட்டிப்படுவார்னாங்க. கமலஹாசன் எங்கே இருக்காரு? அதே போல் ஐயா விஜயகாந்த் வர்றப்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். 8 விழுக்காடு வாக்க முதல் தேர்தலே பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானார். ஆனால் காலப்போக்கில் அவராலே சமாளிக்க முடியலையே. விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட ரசிகர் கூட்டம் 4 விழுக்காடோ 5 விழுக்காடோ வாக்களை கொடுக்கலாம், அது நடக்கும். ஆனால் அதை கடந்து தமிழ்நாட்டு அரசில் புரட்டி போகிற அளவுக்குலாம் அவருக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இவ்வளவு இப்போ 30 ஆண்டாக நடிக்கிறாரா, 30 ஆண்டாக படப்பிடிப்புக்கு தமிழ்நாடு முழுக்க போகிறாரு. ஆனால் எங்கே போகிறாரு எங்கே வர்றாரு யாருக்கும் தெரியாது. படப்பிடிப்பில் விஜயை பார்த்தேன் அப்படின்னு யாரும் சொல்லலை. அப்போ விஜய் 30 ஆண்டுகளமாக திரைப்படத்தில் மட்டும்தான் பார்க்குறான், வேற எங்கேயும் பார்க்கல. அப்போ இன்றைக்கி திரைப்படத்தில் 30 ஆண்டுகளாக பார்த்த ஒருத்தர் நேரில் வர்றப்ப அவரை பார்க்க ஒரு ஆர்வத்தில் கூட்டம் கூடத்தான் செய்யும். அது விஜய்க்கு மட்டும் இல்லை, அஜித்தாக இருக்கட்டும், சிவகார்த்திகனாக இருக்கட்டும், எந்த நடிகருக்கும் கூட்டம் கூடும். ஆனால் கூட்டமெல்லாம் வாக்காக மாறும் நினச்சாருன்னா அவருக்கு முன்னேற்றியாராக ஐயா கமலஹாசன் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதனால் அது ஒருபோதும் நமக்கு ஒரு சிக்கலும் இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் கொள்கையை ஏற்றுக்கொண்டு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தலைவர் பிரபாகரை ஏற்றுக்கொண்டு வந்த கூட்டம். அதனால் இது ஒருபோதும் சோரம் போகாது. அதில் திமுக அதிமுகவில் இருக்கவங்க சோரம் போகலாம். எங்களுக்கு அப்படிலாம் ரசிக்க மயக்கம் இல்லை. அதனால் எங்களுக்கு அதில் எந்த சாதாரணமும் இல்லை. நாம் தமிழர் கட்சி முன்பை விட பன்மடங்கு வாக்களை பெற்று அதிகாரத்தை நோக்கி நகர்வோம். திமுக அதிமுக என இந்த 2 கட்சிகளுக்கு எதிராக களத்தில் என்ன நாம் தமிழர் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தொடர்ச்சியாக சண்டை போட்டுறது காரணம் என்ன? அது பொது வழியில் இத்தகைய பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. என்ன காரணமாக இருக்கணும்? விஜய் நாம் தமிழருக்கு போட்டியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணமா, இல்லை ஏன் இந்த சண்டையை முதல்ல ஆரம்பிச்சு? ஏன்னா திமுக அதிமுக கூட வலுவான கட்சிகளோட தான் நீங்கள் சண்டையிட்டீங்க. களத்துக்கே வராத விஜய் கூட ஏன் அவ்வளோ கோபமும் அவ்வளோ ஒரு விமர்சனங்களும் நாம் தமிழருக்கு? தாவேகா பொறுத்தவரைக்கும் தாவேகா நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் எதிரியாக பார்க்கல. எங்களுக்கு எதிரிங்கிறது திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக. இந்த எதிரி கூட்டத்தோட சண்டை போடுறப்ப ஒரு உதிரி போல குறுக்கு நெடுக்குமாக ஓடுறாங்கிறதான் பிரச்சனை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திரும்ப திரும்ப திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் தான் எதிரியாக வரித்து கொண்டு களத்தில் நிற்கிறோம். அதே சமயம் இங்கே தாவேகா ஒரு மக்கள் எழுச்சி வர்றப்ப, உண்மையான மக்கள் மாற்றம் தராகிறப்ப திரைக்கு வச்சை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றலாமுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறப்ப அதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இங்கே 52 பேர் இறந்து போயிருக்காங்க. விஜயோட கூட்டங்களுக்கு வர்ற வழியில் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 52 பேர் இறந்து போயிருக்காங்க. இதில் யாரோட வீட்டுக்கும் விஜய் வரைக்கும் போனதில்லை. கடைசி அவர் சேலத்தில் கட்சி நிர்வாகி கூட்டம் போடுறாரு. அவரோட கட்சி நிர்வாகி சுராஜ் அந்த இறப்புக்கு ஒரு இரங்கலிச்சு கூட விடலை. அப்போ நான் இரங்கலிச்சு விட மாட்டேன், ஊடக சந்திப்பை நிகழ்த்த மாட்டேன், களத்துக்கு போக மாட்டேன், போராடுறவங்களை பார்க்க மாட்டேன், மக்களை போராட தயார் பண்ண மாட்டேன், நான் கருத்தில் ரீதியான விவாதங்களை வைக்க மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனால் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு மண்டை மேலே ஒரு கணம் இருக்குல்ல, தலைக்கணம் இருக்குல்ல, அந்த தலைக்கணத்தை அடித்து நொறுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. 2000 ஆண்டுக்கு முன்பே உலகிற்கு பொதுமறை தந்த வல்வ பெரும்பாட்டனுடைய பேரப்பிள்ளைகள் தமிழர்கள். நாம் உலகிற்கு பெரிய வாழ்வியல் நன்னறியை கொடுத்தவங்க. அப்படிப்பட்ட இனத்தை ரொம்ப மனிதமாக மதிப்பிட்டு திரைக்க வச்சை பயன்படுத்தி ஆண்டலாம் நினைக்கிறார்ல, அந்த எண்ணத்தை உடைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நாங்கள் அதை அம்பலப்படுத்துகிறோம். எதுக்கிறது திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவை தாவேகா விஜயை அம்பலப்படுத்துகிறமே ஒழிய அவரை முதன்மையான தெரியா நாங்கள் ஒருபோதும் நினைக்கல. இந்த தேர்தல் நாம் தமிழருக்கு எப்படி இருக்கும், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுவரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வரலைங்கிறது முக்கியமான விஷயமாக கருதப்படுது. இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? அதற்கான ஏதாவது வியூகங்கள் வச்சுருக்கீங்களா? ஏன்னா முதல் முறையாக வேட்பாளர் வச்சுருக்கீங்க. மற்ற தேர்தலை விட இந்த தேர்தலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதா தெரியுது வெளிப்படையாகவே நாம் தமிழர். அதுக்கான காரணம் என்ன? இந்த வெற்றிக்கான வியூகம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? வியூகம்னா திமுக அதிமுகலாம் வியூக வகுப்பாளர் வச்சுருந்தாலும் வியூகங்கள் சொல்லப்பட்டாலும் அவங்க முழுக்க பணத்தை நம்பி நிற்கிறாங்க. நாங்கள் பரப்புரையை நம்பி நிற்கிறோம். கடந்த காலங்களை விட இந்த தேர்தல் காலத்தில் அதிகப்படியாக நம்ம வாக்குச்சாவடி முகவரை நியமிக்கிறோம். ஒரு வாக்குச்சாவடியவே குழையாக கட்டமைச்சு ஒரு தொகுதியை பல மாவட்டங்களாக பிரித்து கடைக்கோடி வரைக்கும் கட்டமைப்பை கொண்டு போய் நம்ம வலிமையாக கட்டமைப்போடு இந்த களத்தை நிற்கிறோம். அவங்க பணம் கொடுத்து மக்களை விலை பேசினா நாங்கள் பரப்புரை நம்பி நிற்கிறோம். ஒரு முறைக்கு பல முறை மக்களை சந்தித்து திரும்ப கருத்தை சொல்லி பரப்புரை பண்ணி அதில் வெல்லாம் நினைக்கிறோம். இந்த தேர்தல் காலத்தோட முடிவாக நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை தொடங்கி அதிகாரத்தை நோக்கி நகர்வோம் நம்புகிறோம். அதற்காக கடுமையாக உழைக்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.